ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுடரில் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம எழில காணுமே அப்படின்னு சொல்லி சுடர் ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ கனகவள்ளி பாட்டி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, அவள் எங்கே போக போகிறான், இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்துடுவான், கொஞ்சம் அமைதியாக நிதானமாக இருமா அப்படின்னதும், இல்லைம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை, எனக்கு என்னமோ பயமாக இருக்கு அப்படின்னதும், இங்கே பாருமா சுடர், அவனுக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி கனகவள்ளி பாட்டி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, நம்ம எழில் வராங்க. எழில் வாரத்தை பார்த்து சுடர் ஓடி போய் கட்டிப்பிடிச்சு, சார் எங்க சார் போனீங்க அப்படின்னதும், ஐயோ என்ன சுடர் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஆமா சார், நான் உங்களை காணொன்னு எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டே இருந்து தெரியுமா பாருங்க அப்படின்னதும், ஆமா நிறைய வாட்டி போன் அடிச்சிருக்கேன், நான் முக்கியமான வேலையில இருந்ததால போனை சைலண்ட்ல போட்டுட்டு சுடரால அதான் நான் வந்துட்டல அப்படின்னதும், உங்களுக்கு இது வேணும்னா ஈஸியா இருக்கலாம் சார், ஆனா எனக்கு இது மிகப்பெரிய விஷயம். இங்க பாருங்க, ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நிறைய நான் எழுந்துட்டேன் சார், உங்களை இழக்க நான் தயாராயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. பார்த்தா இதெல்லாம் கனவு, கட்டிப்பிடிக்கிற மாதிரி கனவு கண்டிருக்காங்க நம்ம சுடர். இங்க பார்த்தோம்னா உண்மையிலேயே அழுதுட்டு தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ண, ஆனா நீங்க ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னதும், நான் ஃபோன் எடுக்கலன்னு சொன்னா விட வேண்டியதானே சுடர், அதான் நான் வந்துட்டல அப்படின்னதும், இது வேணும்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் சார், ஆனால் இது எனக்கு மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா நேராக நம்ம கனகவள்ளி பாட்டி, இங்கே பாருப்பா சுடர் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி ரொம்ப பயத்தில் இருந்துட்டு இருக்கா, அவள் நம்மளே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணுப்பா, பாவம் அவள் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அவளுக்கு மட்டும் என்ன அவ்வளோ கஷ்டமோ தெரியல அப்படின்னு கனகவள்ளி பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா எழில் நேராக நம்ம சுடரை பார்க்குறாங்க. இங்கே பாரு சுடர், எதுக்கா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னதும், இங்கே பாருங்க சார், ஆரம்பத்துல இந்து அக்கா இல்லாம போயிட்டாங்க, கடைசியில யாரோ ஒருத்தி ஸ்வேதாங்கிற பேரு சொல்லிட்டு அதுவும் இந்து அக்காவோட தங்கச்சின்னு வந்தா, கடைசியில தீபா எனக்காக உயிரையே விட்டுட்டா சார், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை பேர் தான் நாமளும் இந்த வீட்டுல இழக்கிறது, எனக்குன்னு இருக்கிறது நீங்க தான் சார், நான் உங்களை இழக்க விரும்பல அப்படின்னு இந்த பக்கம் நம்ம சுடர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரி சரி அழாத, இங்க பாரு, இதுக்கப்புறமும் நான் யாரையும் இழக்க தயாரா இல்லை, ஏற்கனவே இந்துவை இழந்துட்டேன், இப்போ உனக்காக நம்ம தீபாவை இழந்துட்டு இருக்கோம் சுடர், இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டுல யாரையும் இழக்க மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு எழில் சுடருக்கு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம சுடரை நெஞ்சில சாச்சிக்கிறாங்க. அந்த இடத்துல ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா பசங்க எல்லாரும் வராங்க, ஆனா அபிய மட்டும் காணும். உடனே நம்ம சுடர் ஓடி போய், ஆமா அபி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு பசங்க சொன்னது நேரா சுடர் பாக்குறாங்க. அபி என்ன ஆச்சு அப்படின்னதும் உடனே நம்ம அபியோட முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னன்னா அபி பெரிய மனசி ஆயிட்டாங்க. இதை பார்த்து சுடர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நேரா எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் எழில் ஆபீஸ்க்கு கிளம்பலான்னு போகும்போது, சார் எங்க கிளம்பிட்டீங்க, நம்ம அபி வயசுக்கு வந்துட்டான் அப்படின்னதும் நம்ம எழிலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா மசன்னு நின்றுட்டு இருக்க, போ விழாக்கு ஏற்பாடு பண்ணு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேணாம் அப்படின்னு பாட்டி சொன்னதும் உடனே நம்ம எழிலும் சரின்னு சொல்லிட்டு அதுக்குரிய வேலைப்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா விஷயம் தெரிஞ்ச நம்ம சுடரோட அப்பா என்ன பண்றாங்கன்னா தட்டோட வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா இது, ஒரு தட்டோட வரீங்க, ஒரு 20-25 தட்டோட வருவீங்கன்னு பார்த்தா உங்க பேட்டிக்கு இப்படி சிம்பிளாவா வருவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கனகவள்ளி பாட்டி எழில்கிட்ட, பாட்டியாப்பா தன்னோட சொந்த பொண்ணு வயசுக்கு வந்த மாதிரி இவ்வளவு பாடுபட்டு இருக்கா, உண்மையிலேயே சுடர் மாதிரி ஒரு மருமக இந்த வீட்டுக்கு வர கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னதும், ஆமாமா பசங்களை எப்பவுமே சுடர் தன்னோட பசங்களா தான் பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சுடரை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க எழில். இன்னொரு பக்கம் சுடரோட அப்பாவை உள்ள அழைச்சிட்டு வராங்க. அந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சுடர் இவ்வளவு தட்டோட வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டதும், கவலைப்படாதமா, அடுத்த வாட்டி வரும்போது என் பேட்டிக்கு 28 தட்டோட வர அப்படின்னு சொல்லி தட்டை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பசங்க, அது என்ன அபிக்கு மட்டும் தட்டை கொடுக்குறீங்க, உங்க எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி வந்திருக்கா அப்படின்னுட்டு நம்ம பசங்க எல்லாருக்குமே நம்ம சுடரோட அப்பா சாக்லேட் கொடுக்குறாங்க. அஞ்சலி பாப்பா ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க. இங்க பார்த்தோம்னா எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சுடர். இது எல்லாத்தையும் பாக்குற மனோகரி செம கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க. ஏமா சுடரை இவ்வளவு அழகா தூக்கி கொண்டாடுறாங்களே, இதுவே சுடர் தான் இந்த வீட்டோட
இந்துவோட இந்த வீட்டோட மருமக இந்து அக்காவோட தங்கச்சின்னு தெரிஞ்சா இல்லைன்னா நடக்குமோ தெரியலையா அப்படின்னதோ இப்ப எதுக்கு மறைஞ்சிருக்கிற உண்மைய நீ வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இருக்கே அப்படின்னு அந்த இடத்துல மனோகரி சத்தம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாரும் மனோகரியை ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. என்ன மனோகரி, நீ ஆசைப்பட்டு இடையில் வந்து உனக்கு கிடைக்காம போயிட்டா, யாரோ ஒருத்தி இப்போ கல்யாணம் பண்ணிருக்கானே அப்படிங்கிறது சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு இந்த தொடர் கதையை முடிச்சு நான் நினைச்சுதான் அடையாம விட மாட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சு